எம்எல்ஏ ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டுலாம் எதுவுமே கிடையாது. குறிப்பாக நான் திருச்செங்கோட்டில் சொல்கிறேன். நான் இங்கே யாராச்சும் நம்ம கையூட்டு வாங்குறாங்க, இல்லை அன்னெசரியாக பணம் வாங்கினாலும் டிலே பண்ணுறாங்க அப்படின்னு எந்த வித கம்ப்ளைண்ட்டும் தயவு செய்து வேணாம் பாருங்க. நான் உங்ககிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறேன். முதலமைச்சர் எங்களோட ஃபர்ஸ்ட் அமைச்சரவை மீட்டிங்கில் சொன்னார். நாங்கள் எல்லா அமைச்சரும் இருக்கிறப்ப அவங்க சொன்னார். அது என்ன சொன்னாரோ, ஐ ஹாவ் டு டேக் ஸ்ட்ராங் ஆக்ஷன். இதே வார்த்தை இதே ஸ்டைலில் சொன்னாங்க. இதே தான் நான் திரும்பவும் நான் சொல்ல கடமைப்பட்டேன். தயவு செய்து இந்த அரசு மக்களுக்கான அரசு. முன்னாடிலாம் பழசு எப்படி நடந்துச்சு அப்படின்னு எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் ஒரு அரசு அதிகாரியாக 15 இயர்ஸ் ஐஆர்எஸ்ல, அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் பிரைமரி ஹெல்த் சென்டரில் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு டிபிக்கல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எப்படி ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதே அளவுக்கு எனக்கு தெரியும். அதனால் பழசு எல்லாத்தையும் மறந்துடுங்க. நம்ம பழசு ஒர்க் கல்ச்சர் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம், எப்படி நடந்திருக்கோம், எந்த ஸ்டைலில் பண்ணோம், அது எல்லாத்தையும் தூர ஒதுக்கிட்டு இனிமேல் மக்கள் நலம் சார்ந்த அரசு தான், எந்த வித வெளிப்படையான நேர்மையான அரசு மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் நடக்கணுங்கிறது முதலமைச்சருடைய உத்தரவு. இப்போ டிவிஎஸ்சி சர்ச் பார்த்துருக்கீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு சோதனை விஜிலன்ஸ்லேருந்து நடக்கும். தயவு செய்து தெளிவாக இருக்கு. அது ஒன்ஸ் நடந்துட்டா இன்கம் டேக்ஸ்லையும் சரி நிறைய இது பார்த்துருக்கேன். அவங்க வாழ்க்கை பெரிய வேதனையாக போயிடும். ஆனால் பெரிய மன உளைச்சலாக போயிடும். நாமெல்லாம் எதுக்காக ஓடுறோம்? இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்ய எதுக்காக பண்ணுறோம்? சேலரிக்காக, ஃபேமிலி ரைஸ், நம்ம ஃபேமிலிக்காக தான் எல்லாம் பண்ணுறோம். அதை தாண்டி அல்டிமேட்டா என்ன லைஃப்ல நம்ம என்ன முக்கியம்? நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் தான். பணம், பதவி எல்லாம் இருக்கு. அல்டிமேட்டா எல்லாம் இருக்கு. பெரிய வீடு கட்டிட்டு நம்ம சந்தோஷமா என்ன? அல்டிமேட்டா நமக்கு நிம்மதி, சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக தான் எல்லாருமே பாடுபடுறோம். இந்த உண்மையான சந்தோஷம் எதுக்கு கொடுக்கும் சொல்லுங்க? பணம் தேவைதான், சந்தோஷத்துக்கு பணம் தேவைதான், இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் உண்மையான சந்தோஷம் நம்ம எதிர்பார்க்காம ஒருத்தருக்கு உதவி செய்யறோம் பாருங்க. எதை எதிர்பார்த்து அவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி பண்றது உதவி தான். அது ஒரு டிரான்சாக்ஷன் தான் இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம திரும்பவும் நம்ம எதுவுமே தர மாட்டாங்க. டாக்டராக இருந்து அவங்க வராங்க, ஒரு காய்ச்சலோட வராங்க, ஒரு வலியோட வராங்க. இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கறதுனா அரசு பண்ணினாங்க. ஒவ்வொருத்தரும் டாக்டர் மட்டும் கிடையாது. நீங்கள் பிடிஆ இருந்தாலும் சரி, ஐஏஎஸ்ஆ இருந்தாலும் சரி, பிடிஆ இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த பெரிய வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அரசு பண்ணினாங்க. வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த சைடில் வர ஏதாச்சும் நீங்கள் மனசை நீங்கள் இந்த டெலிகேஷன்ஸ்க்கு ஈடானீங்கன்னா, ஏதாச்சும் விஜிலன்ஸ் ஆக்ஷன்ஸ்லாம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் யாராலையும் ஹெல்ப் பண்ணணும். தயவுசெய்து இதுக்கெல்லாம் வந்தாரு. சரிங்களா? இது திருச்செங்கோடு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். அரசுலாம் விட்டுருங்க. இனிமேல் நடக்கிறது எல்லாமே எஃபிஷியன்ட். அதாவது பணம் வாங்கணும்னு மக்களை வந்து அலைகழிக்கிறது கூடாது. உடனடியாக நீங்கள் பண்ணி கொடுங்க. அதுதான் ரியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுதான் ரியல் ஹாப்பினஸ், அதுதான் ரியல் நீங்கள் சொன்னீங்க ஆசீர்வாதம் ஃபேமிலிக்காக. அதுதான் உங்களை நம்ம குடும்பத்தையும் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் தான் நம்ம புதுசாக. திரும்பவும் நான் இன்னொரு தடவை நான் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறேன். நீங்கள் சிஎம் ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு, எந்த ஃபண்டும் எதுவுமே கிடையாது. எல்லாமே யார் ஃபண்டு? மக்கள் பணம் தான். மக்கள் பணத்தை தான், வரி பணத்தில் தான் நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறத தயவுசெய்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இன்னையிலிருந்து நம்மளாம் சந்தோஷமா செய்யணும். எதிர்பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு சாத்தியமாகுமா அப்படின்னு. ரெவன்யூல, ஒரு டாஸ்மாக்ல, ரெஜிஸ்ட்ரேஷன்ல இந்த மாதிரி ஸ்கீம்ல அப்ரூவல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு வாங்கிட்டு இருந்தாங்க. டாஸ்மாக்லாம் ஒரு கேஸுக்கு இவ்வளவு வாங்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நிறுத்த முடியுமாங்க யாரும் கடவுளை கூட நினைக்கவே இல்லை. அந்த அவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம சாதிச்சு காட்டியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு அரசு, இந்த மாதிரி ஒரு முதலமைச்சருக்கு நம்ம தான் வேலை செய்யறதுல நீங்களாம் பெருமையா நினைக்கிறோம். ஓகேவா? பண்ணலாமா? நிச்சயமா. அப்புறம் நம்ம மாவட்ட ஆட்சியரும் டைனமிக் ஆஃபீஸர் அவர்கள் வந்து நம்ம கிடைச்சிருக்காங்க. இல்லை சார், இந்த மாதிரி சுச்சுவேஷன் ரொம்ப சஃபகேட்டிங்காக இருக்கு, இல்லை எனக்கு
கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கேன்சர் வேணும்னா சந்தோஷமா நானே வாங்கி கொடுத்தேன். ரைட்டா? அதனால இதுதான் இந்த மெயின் அஜெண்டாவே, நீங்க மீட்டிங்கோட அஜெண்டாவே இதுதான். இந்த மெசேஜை நான் உங்கள்கிட்ட கிளியரா உங்க மனசுக்கு, உங்களோட ஆள் மனசுக்கு, உங்க அறிவுக்கு இதை செலுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்கை நான் கொடுக்குறேன். திரும்பவும் சொல்றேன், மக்களை, ஏழை மக்களை தயவு செய்து அவங்க வழியை புரிஞ்சுக்கிட்டு நான் பணம் வாங்க மாட்டேன், அதனால வேணுமே ஒரு 2 நாள் இழுத்தடிக்கிறது அதெல்லாம் பண்ணாது. 3 நாள் வரணும் அப்படிலாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சந்தோஷமா பண்ணுங்க. செய்யறது, நம்ம வேலையை செய்யறதுல சந்தோஷமா இருந்தால் தான் நம்ம என்ஜாய் பண்ணி நம்ம பண்ணலாம். இதில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க. எனக்கு நான் ரொம்ப இப்போ நல்லா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் தூங்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஒவ்வொரு தடவையும் மீட்டிங் அந்த போனது வரேன். இருந்தாலும் சந்தோஷமா தான். இது ஒரு பெரிய வாய்ப்பு. யோசிப்பாரு, அரசியல் வந்து இந்த மாதிரி அவர் அமைச்சர்கள் இடம் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு தான். இறைவனை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணணும்னு நானும் ஓடிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம எல்லாரும் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கும்.